இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் நல்லா இருக்கேன் சிவா. எனக்காக நீங்க பாவப்பட வேண்டாம். நான் எப்பவுமே பரிதாபத்தை விரும்புறது இல்ல. அம்மா, ஐயா, சித்தி, காவேரி, நிலா இவங்க அன்பு என்ன இங்க சந்தோஷமா வச்சிருக்கு. ஜனனி உன்னை திட்டும் போதெல்லாம் எனக்கு கோபம் வந்துருது. என்னால கண்ட்ரோலாவே இருக்க முடியல. அந்த கோபத்தை காட்டினா ஒருவேளை உனக்கு கெட்ட பேர் ஆயிடுமோன்னு என்னால கோபத்தை வெளிக்காட்டிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரியாகி நானே நிறைய தடவை அழுதுருக்கேன். அது ரொம்ப தப்பு சிவா. வாழ்க்கையில அழக்கூடாதுன்னு வைராகியமா இருக்கேன். நீங்க என்ன அழ வைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தப்புதான். அக்கா, இன்னொரு ரைஸ் தரவா? இதே இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. இதுவே போதும். சாப்பிடுச்சா? போலாமா? போலாம். ஜனனி, இன்னும் தூங்கலையா நீ? டைம் என்ன? இது கேட்காம எவ்வளவு நேரம் தூங்காம முடிச்சிட்டு இருந்த? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? எலெக்ஷன் வேலை தான். நான் இதை நம்பணுமா? நடந்ததை சொன்ன, நீ நம்பணும்னு நான் சொல்லலாமா? நடு ராத்திரியில ஊரை சுத்திட்டு வரீங்க, கேட்டா எலெக்ஷன் வேலைன்னு சொல்றீங்க. என்ன அப்படி இந்த நேரத்துல வேலை? நீ சாதாரணமா கேட்டா சொல்லலாம், ஆனா நீ சந்தேகத்தோட கேக்குற. என்ன சந்தேகப்படுறியா? உன் மேல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. துளசி மேலதான் எனக்கு டவுட். என்ன டவுட்? சிவா, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சிவா, நான் பேசிட்டு இருக்கேன், நீ பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. அவ சொன்னா நீ போயிடுவியா? எனக்கு என்ன மரியாதை? ஏய், நில்லு. உனக்கு என்ன டவுட் சொல்லு. ஆமா, எனக்கு டவுட் தான். சிவாவை நீ என்கிட்ட இருந்து அபகரிக்க பாக்குற. உங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு டவுட் இருக்கு. ஜனனி, உனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு ஒதுங்கிட்டேன்னு எப்போ சொல்லிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு ஐயாவும் அம்மாவும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ எங்க ரெண்டு பேர் மேலயும் டவுட் இருக்கிறதா சொன்னா, ஒருவேளை உண்மையா இருக்கும்னு அவங்களும் நம்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. உன்னை வீட்டை விட்டு அனுப்புவாங்க, அதான் நடக்கும். முட்டாள் மாதிரி யோசிக்காத. எங்க ரெண்டு பேர் மேலயும் டவுட் வந்தா அப்போ சிவா இன்னும் துளசிய மறக்கல, மறக்க முடியாம கஷ்டப்படுறாரு. அதனால என்ன? அதனால டிவோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. காம்ப்ரமைஸ் பண்ணி சிவாவை ரெண்டு வைஃப் கூட வாழ வைக்கலான்னு முடிவெடுத்துருவாங்க. ஒருவேளை அப்படி நடந்தா நீ என்ன பண்ணுவ? தொடர்ந்து டவுட் பட்டாலோ இல்ல டவுட் இருக்கிறதா மத்தவங்களுக்கு சொன்னாலும் உன் கூட இருக்கிற டீமே இத பெருசு பண்ணிடுவாங்க. பெருசு பண்ணி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு உன்னையும் என்னையும் அனுப்பிட்டு சிவா லைஃப்குள்ள ரம்யா வந்துடுவான். உன்னோட டவுட் உனக்கு நல்லது இல்ல. இதுக்கு மேலேயும் நீ சிவா கிட்ட சண்டை போடுறதா வேண்டாமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். புரியுதா? குட் நைட். என்னங்க? என்னங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க. விசாலச்சி, நல்லா யோசிச்சு பார்த்தேன். எலெக்ஷனுக்கு ஒரு நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி வேட்பாளரை அரெஸ்ட் பண்ணி சட்ட சிக்கலை உண்டு பண்ண விரும்ப மாட்டாரு அந்த இன்ஸ்பெக்டர். கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. துளசியை அரெஸ்ட் பண்ணலன்னா வேற யாரை அரெஸ்ட் பண்ண போறாங்க? பட் அரெஸ்ட் பண்றது எப்படியோ கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கு. என்ன சிவா, உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண திட்டம் போட்டிருக்காங்களா? சான்ஸே இல்ல. ஐயாவை அரெஸ்ட் பண்ணுனா நீங்களும் சிவாவும் கோவம் ஆயிடுவீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால
அதனால கொஞ்சம் அவங்க பயப்படுவாங்க. வேற யாரு கைது பண்ண போறாங்க? யார அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதை விட நாம ஜெயிக்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமே. உங்களை தோக்கடிக்க தானே இந்த அரஸ்ட் டிராமா எல்லாம். துளசி, வெற்றி தோல்வி ரெண்டுமே நல்லதுதான். தோல்வி பாடத்தை கத்துக் கொடுக்கும், வெற்றி பக்குவத்தை கத்துக் கொடுக்கும். ஆனா வெற்றி கெட்டவங்க கைக்கு மட்டும் போயிடக்கூடாது. கெட்டவங்களை தோக்கடிக்க நாம என்ன வேணாலும் பண்ணலாம். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத வகையில எது வேணாலும் செய்யலாம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நேரடியா நான் எதுவும் செய்யவும் முடியாது. அதனால நீங்க தான் யோசிச்சு ஏதாவது பண்ணுங்க. இல்லனா அத்தை, ஓட்டு போடும்போது ரெட் கலர் சாரியும் பதவி ஏற்புக்கு எல்லோ கலர் சாரியும் கட்டினா சூப்பரா இருக்கும். கட்டலாமா? அந்த எல்லோ ஓகே, ஆனா ரெட் நல்லா இருக்காது. வேற ஏதாச்சும்? எலெக்ஷனுங்கிறது வார். துளசிக்கும் நமக்குமான யுத்தம். ரெட் ஓகே தான். கரெக்ட். புடவை தான் கட்டணுமா என்ன? நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் மாடர்னா திங்க் பண்ணி அல்ட்ரா மாடர்னா ட்ரெஸ் பண்ணா எப்படி இருக்கும்? சாரி. நானும் அதைத்தான் சொல்றேன். சாரி தான் ஓகே. ஐயோ, நான் சொன்ன சாரி வேறம்மா. ஆமாமா, ஓட்டு போடும்போது வேற சாரி, பதவி பிரமாணத்துக்கு வேற சாரி. அத்தை, துளசிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன என்ன சொல்ற? மென்டல் ஆயிட்டாளா? எஸ், மென்டல் ஆயிட்டா. சீக்கிரம் வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். இது எதிர்பார்த்ததுதான். ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே மென்டல் ஆவான்னு எதிர்பார்க்கலையே. சரி, வாங்க போய் பார்க்கலாம். துளசி ஆடுறத பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன சின்ன வயசுல நானே பாக்குற மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவீங்களா? ஆடுவீங்களாவா? அதெல்லாம் ஒரு காலம். சொல்லவே இல்ல பாட்டி. என்ன சொல்லல? நீங்க பரதநாட்டியம் ஆடுவீங்கன்னு சொல்லவே இல்லையே. நீ கேட்கவே இல்லையே. ஹலோ. ஒரே நிமிஷம். இல்லைங்க மாமா. மச்சான், சொல்லுங்க. என்ன இவன்? அம்மா, இப்ப எதுக்கு ஆடுன? ஆடணும்னு நினைச்சா ஆடுவேன். ஒரு வகையில இந்த பரதநாட்டியம் உனக்காகவும் தான். நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. புரியும் போது உனக்கே புரியும். ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நல்லா இல்லையா? காரணம் இல்லாம ஆடுவேனா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு.